வணக்கம் மக்களே! எப்பொழுதுமே நம்முடைய வயதுக்கு மீறின சில விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது. அப்படி செய்யும் பொழுது ஒண்ணு நம்மளுக்கு நிறையவே அசிங்கம் வர வாய்ப்பு இருக்கு. இங்க அப்படிதான் ஒருத்தர் வயது வித்தியாசம் பார்க்காம ஒரு பெண்ணோட வாழ்ந்து வந்தாரு. ஆனா இறுதியாக என்ன நடந்தது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அந்த நடிகர் யாரு அப்படின்னா பப்ளு அவர்கள் தான். இப்ப அவரு எங்களுக்கு திருமணம் ஆகவே இல்ல. ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அப்படி என்னதான் வணக்கம் மக்களே! எப்பொழுதுமே நம்முடைய வயதுக்கு மீறின சில விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது. அப்படி செய்யும் பொழுது ஒண்ணு நம்மளுக்கு நிறையவே அசிங்கம் வர வாய்ப்பு இருக்கு. இங்க அப்படிதான் ஒருத்தர் வயது வித்தியாசம் பார்க்காம ஒரு பெண்ணோட வாழ்ந்து வந்தாரு. ஆனா இறுதியாக என்ன நடந்தது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அந்த நடிகர் யாரு அப்படின்னா பப்ளு அவர்கள் தான். இப்ப அவரு எங்களுக்கு திருமணம் ஆகவே இல்ல. ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அப்படி என்னதான் நடந்தது நடிகர் பப்ளு பிருத்திவிராஜிற்குன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்கள்ல நடிச்சவர். 1990லேருந்து 2000களில் தமிழ் தொலைக்காட்சி தொடர்கள் நடித்து பிரபலமானார். 1979ஆம் ஆண்டு நான் வாழ வைப்பேன் என்ற படத்தில் பப்ளு என்ற பெயரில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானார். பின்னர் அந்த பப்ளு என்ற பெயரை அடைமொழியாக ஆக்கிக்கிட்டார். 1998ஆம் ஆண்டு நடிகர் அஜித் நடித்த அவள் வருவாளா என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடித்து தனது நடிப்பு திறமையால் அனைவரின் பாராட்டையும் பெற்றார். பின்பு சின்னத்திரையில் அதிகமாக வந்து மக்களிடையே பிரபலமானார். மர்மதேசம், அரசி, வாணிராணி, ராஜராஜேஸ்வரி போன்ற தொடர்களில் நடித்து இவரது வாழ்வில் திருப்புமுனையாக அந்த படங்கள், சீரியல்கள் எல்லாமே அமைஞ்சது. அடுத்ததாக ஜெயா தொலைக்காட்சியில் சவால் என்ற விளையாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார். சாமானிய மக்கள் கூடும் இடத்துல பொதுமக்களுக்கு சிறு சிறு போட்டிகள் வைத்து ஜெயிப்பவர்களுக்கு பரிசு வழங்குவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதே நேரத்தில் சவால் நிகழ்ச்சி மிக பிரபலமாக இருந்துச்சு. இதன் மூலம் தனக்கென ரசிகர்களை உருவாக்குறாரு பப்ளு. இறுதியாக ரன்பீர் கபூரின் அனிமல் திரைப்படத்தில் நடித்தார். இந்த நிலையில் 1994ஆம் ஆண்டு ஃபீனா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சார். சில வருடங்களிலேயே பிரிஞ்சுட்டாங்க. இவர்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. அவருக்கு மகன் வயது 28. ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டவர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு 56 வயதான நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் 23 வயதான ஷீதல் என்பவரை காதலித்து வருவதாகவும் விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அறிவிச்சிருந்தார். இது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்துச்சு. அந்த ஆண்டு இவர்கள் இருவரும் சமூக வலைதளங்கள் அளித்த பேட்டிகள் ரொம்பவே வைரலாச்சு. பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறுச்சு. தனது மகனின் வயதை விட குறைந்த வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா அப்படின்னு சிலர் ஆதரிச்சாலும் பலர் விமர்சனங்களை வச்சாங்க. ஆனால் எதை பற்றியுமே கண்டுக்காம பப்ளு பிருத்திவிராஜ் மற்றும் சீதல் இருவருமே லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ ஆரம்பித்தாங்க. தனக்கென ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வந்தார் பப்ளு. அதில் இருவரும் இணைந்து வீடியோ பதிவேற்றம் போட்டாங்க. சில மாதங்களுக்கு பிறகு இருவருமே இணைந்து போடுவதை நிறுத்திட்டாங்க. அதை பற்றி ரசிகர்கள் கேட்கும்போது நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு பதிலளித்தார். இந்த நிலையில் ஷீதல் சமீபத்தில் அவர் தனியாக பயணம் செய்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் பலர் நீங்கள் ஏன் தனியாக இருக்கிறீங்க, பப்ளுவிடம் உங்கள் திருமணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு போஸ்டை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் என்னை எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் பப்ளு பிருத்திவிராஜுக்கும் திருமணம் ஆகலை. நாங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் வாழ்ந்து வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது போல் எங்கள் வாழ்க்கை இல்லை. அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். இப்போது எங்கள் வாழ்க்கையை தனித்தனியாக நாங்கள் பார்த்து கொள்கிறோம். எங்கள் முடிவிற்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் எனக்கு அன்பையும் ஆதரவையும் அளித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதளத்தில் இப்போ நடிகர் பப்ளு பிருத்திவிராஜின் முன்னாள் காதலி ஷீதல் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இவங்க பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் என்ன ஆக போகிறாங்களோ அப்படின்னு எல்லா பெற்றோர்களுக்குமே ரொம்பவே கவலை.